Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோல நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஓட ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். அதை எப்படி ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ரூல் நம்பர் 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா 2 நோடு இருக்கு. இது நடுவில் ஒரு பிரான்ச் இருக்கு. இதோட கெயின் A, டிரான்ஸ்மிட்டன்ஸ் A. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது என்ன தெரியும் உங்களுக்கு, இன்புட் நோடுன்னு தெரியும். இன்புட் நோடுனா என்னது, அவுட் கோயிங் பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கிறது இன்புட் நோடு. இது அவுட்புட் நோடு. ஏன்னா இன்கமிங் பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா அது அவுட்புட் நோடு. இப்போ x2 is equal to என்ன எழுதிடலாம், x2 is equal to ax1 எழுதிடலாம். இது ரூல் நம்பர் 1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். x2 is equal to a into x1. ஓகேவா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் இதில் எப்படி இருக்கு பாருங்க, நோடு 3 நோட்ஸ் இருக்கு, 2 பிரான்ச்சஸ் இருக்கு. பிரான்ச் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, x3ங்கிற நோடோட இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. இதில் கெயின் a1 இருக்கு, x2 to x3ங்கிற இந்த 2 நோடுக்கு நடுவில் இருக்கிற பிரான்ச்ல கெயின் a2ன்னு இருக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, அவுட்புட் நோடு x3 is equal to ax1 plus a1x1 plus a2x2ன்னு எழுதலாம். x3 is equal to a1x1 plus a2x2. ஸோ இது தனித்தனியாக பார்த்தாலும் x3 is equal to a1x1, x3 is equal to a2x2. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிட்டோம். இதுதான் ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2ல 3 நோட்ஸ் இருக்கு. 3 நோட்ஸுக்கு நடுவில் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. இங்கே இந்த ஃபர்ஸ்ட் x1 and x2 நோட்ஸ்க்கு நடுவில் போகிறது கெயின் a, x2க்கும் x3க்கும் நடுவில் போகிறது கெயின் b. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த ஒரு நோடையே நம்ம எலிமினேட் பண்ணிட்டு, x2ங்கிற நோடையே நம்ம எலிமினேட் பண்ணிட்டு இதை எப்படி மாற்றிடலாம்னா, x1 x3 abன்னு மாற்றிடலாம். இதை மல்டிப்ளிகேஷனில் இப்படி சேர்ந்து போகுது இல்லையா, ஸோ இதை abன்னு மாற்றிடலாம். ஆக்சுவலாக இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்ன வரும், இப்போ நம்மளுக்கு என்ன பார்த்துருக்கோம், ரூல் நம்பர் 1 படி x2 is equal to ax1 இருக்கும். ஓகேவா? x2 is equal to ax1 இருக்கும் இல்லையா. x3 is equal to bx2. இதை நம்ம ரூல் நம்பர் 1ல பார்த்தோம். x3 is equal to bx2. இப்போ x2 is equal to நம்மளுக்கு தெரியும் ax1. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா என்ன ஆகிடும், x3 is equal to ax1, x2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x2 is equal to ax1, b ஆல்ரெடி இங்கே இருக்குது, b into x2 is equal to ax1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, abx1 கிடச்சிருச்சு. x3 is equal to abx1 கிடச்சிருச்சு. அதே தான் இப்போ நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம், x3 is equal to abx1. ஸோ இப்போ இந்த நோடு நம்ம இந்த செகண்ட் x2ங்கிற நோடை எலிமினேட் பண்ணால் கூட, இதை ப்ராடக்டில் கொண்டு வந்தால் கூட நம்மளுக்கு என்ன மாறலை, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் இதை நம்ம ப்ராடக்டில் போடலாம்னு சொல்கிறோம். ஓகேவா? x1 x2 x3 3 நோடு இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற நோடை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இதை நீங்கள் தனியாக செஞ்சு பார்த்தா கூட உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருச்சு, ab x3 is equal to abx1 தான் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிக்னல்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகுது. x1 x2 இது ரெண்டும் பேரலா, ஏங்கிற கெயினும் பிங்கிற கெயினும் இது பார்க்கறதுக்கு பேரலா ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படி எழுதிடலாம், x1 x2 பேரலல் கனெக்ஷன்னாலே a plus bன்னு எழுதிடலாம். அப்போ அவுட்புட் நோடு x2 is equal to a plus b x1 வரும். அப்போ இதை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா கூட x2 is equal to என்னது, ax1, இந்த x2 is equal to bx1. அதாவது இதுதான் இங்கே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. x2 is equal to
உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ax1 bx1. இப்போ இது ரெண்டும் parallel கனெக்ஷனாக இருக்கிறதுனால ax1 ப்ளஸ் bx1 கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இதை எப்படி எழுதிட்டோம், x1 x2 இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குதுனாலே இதை x1 x2 சிக்னல் நோடை போட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற பிரான்ச்சில் a ப்ளஸ் பின்னு கெயினை எழுதிடலாம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரூல் நம்பர் 1 and 2 ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கும். ரூல் நம்பர் 1 and 2 கம்பைன் ஆகிருக்கும். பாருங்கள் இங்கே எத்தனை நோட்ஸ் இருக்குது, 1 2 3 4 நோட்ஸ் இருக்குது இல்லையா. x1 x2 x3 x4. x1 and x2 x3க்கு நடுவில் இருக்கிறது கெயின் வந்து a. x2 and x3க்கு நடுவில் கெயின் வந்து b. x3 and x4க்கு நடுவில் இருக்கிறது வந்து c. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னா, இதை வந்து x1 x3 x4 இந்த x3 நோட எலிமினேட் பண்ணிவிட்டு எப்படி எழுதிடலான்னா x1 x4 இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம் ac. அதுக்கப்புறம் x2 x3 x4 இந்த மாதிரி இருக்கிற நோட்ஸில் சென்டரில் இருக்கிற நோடை சேமாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும்ல, சென்டரில் இருக்கிற இது வந்து என்னது ரூல் நம்பர் 2 படி சென்டரில் இருக்கிற நோடை எலிமினேட் பண்ணிவிட்டு x2 x4 x2 x4. ஸோ சென்டரில் இருக்கிறது என்ன ஆகிடும், ப்ராடக்ட் ஆகிடும். அது என்னது b இன்ட்டு c. x4 x1க்கு நடுவில் வந்து ac, x2 x4க்கு நடுவில் வந்து bc. இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா x4 is equal to ac x1, x4 is equal to ac x1 plus bc x2. x4 is equal to ac x1 plus bc x2ன்னு எழுதிடலாம். இதான் இதிலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் நோடு x4ல் இருக்கிற இது ஃபைனல் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தது ac x1 plus bc x2. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5. இங்கே பார்த்தீங்கன்னா 3 நோட்ஸ் இருக்குது. அதில் கெயின் a இருக்குது, x2 and x3 இந்த பிரான்ச்சில் கெயின் b இருக்குது. இங்கே ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்குது, அதில் கெயின் c இருக்குது. என்ன லூப் இருக்குது, ஃபீட்பேக் லூப். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனில் பார்த்த மாதிரி ஃபீட்பேக் இருக்குனாலே இது ஃபீட்பேக்கில் சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் ஃபீட்பேக்கில் இது பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா நெகட்டிவ் ஃபீட்பேக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா, இந்த சி வந்து நெகட்டிவ் சைனில் இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் ஃபீட்பேக், பாசிட்டிவ் சைனில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக். இவ்வளோ தான் நம்ம இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு x1 எத்தனை நோட்ஸ் இருக்குது, x1 x2 x3 இருக்குது. ஸோ ஃபீட்பேக் லூப்னாலே நம்மளுக்கு பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் மாதிரி ஃபீட்பேக் லூப்பில் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் உங்களுக்கு என்ன தெரியும், g டிவைடட் பை 1 மைனஸ் ஜிஹெச்ன்னு தெரியும். நெகட்டிவ் ஃபீட்பேக்னா g டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜிஹெச்ன்னு தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் b டிவைடட் பை 1 மைனஸ் பிசி. இப்போ b டிவைடட் பை 1 மைனஸ் பிசினா இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால இதோட கெயினை நம்ம எப்படி எழுதிடலாம், b டிவைடட் பை 1 மைனஸ் பிசி. இது நம்ம பிளாக் டயக்ராம்லேயே படிச்சிருக்கோம், அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போது நம்மளுக்கு தெரியும் ரூல் நம்பர் 2 படி x1 x3 நடுவில் இருக்கிற லூப்பை நம்ம எலிமினேட் பண்ணிட்டா இது என்ன ஆகிடும், ப்ராடக்ட் ஆகிடும். ab டிவைடட் பை 1 மைனஸ் பிசி, ab டிவைடட் பை 1 மைனஸ் பிசி. இது எப்படின்னா நம்ம இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு இதே ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், x2 is equal to இங்கேருந்து பார்க்கலாம், x2 is equal to
x2 is equal to a into x1 தெரியும். So output node x2 is equal to a x1 தெரியும். x3 is equal to b divided by 1 minus bc into x2 தெரியும். x2 is equal to ax1, x3 is equal to b divided by 1 minus bc into x2 தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே x2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? a into x1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x3 is equal to b divided by 1 minus bc ax1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு? ab divided by 1 minus bc. இதானே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ப்ராடக்ட் பண்ணி ab divided by 1 minus bc. ஸோ அவுட்புட் நோட் x3 is equal to ab divided by 1 minus bc into x1. ஸோ அதுவே நம்மளுக்கு இங்கே ஆன்சராக கிடச்சிச்சா? ஸோ நீங்கள் ரெடியூஸ் பண்ண டெக்னிக் வந்து ரெடியூஸ் பண்ண மெத்தட் வந்து கரெக்ட். ஸோ இது வந்து ஃபீட்பேக் லூப் இருந்தால் வர்ற ரூல் நம்பர் 5. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அல்ஜீப்ரா அதில் இருக்கிற ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ரூல் 5 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.